அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நாம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ் ஸோ இதை நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இதை தொடர்ந்து சில பகுதிகளையும் நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னது அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். அதாவது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவா நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா every body continues to be in the state of rest or the state of uniform motion along straight line unless it is acted upon by some external force அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பாடி கண்டினியூஸா அதனுடைய நிலையில இருக்கு, அதாவது ஓய்வில் இருக்கு அப்படின்னா அது ஓய்விலே தான் இருக்கு, இல்லை மோஷன்ல இருக்கு, யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு அப்படின்னா யூனிஃபார்ம் மோஷன்ல ஸ்ட்ரைட் லைன்ல போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எது வரையிலும் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, புறவிசை செயல்படாத வரையிலும், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரையிலும் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாடி ஓய்வுலே இருக்கும், ரெஸ்ட்லேயே இருக்கும், ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும் அப்படிங்கிறதான் நியூட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லாவா டிஸ்கிரைப் பண்றாங்க. இது வேற என்னன்னு சொல்லலாம் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்றேன். இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ஸ் நம்ம ஆஸ் வெல் அஸ் நம்ம டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆஸ் வெல் அஸ் இனர்ஷியா அப்படின்னு நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்றாங்க. பிறகு இது நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோர்ஸ்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபோர்ட், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எஃபோர்ட். இந்த நம்ம என்ன ஃபார்முலா இதை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா புஷ் ஆர் புல். ஸோ அப்படிங்கிற இந்த ரெண்டு வேர்ட்ல தான் நாம இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். ஓகே, அப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் நாம என்ன சார் செய்யறாங்க அப்படின்னா ஒரு டூ கைண்ட்ஸா நம்மளுக்கு பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் லைக் parallel forces, another one is unlike parallel forces. ஓகே, இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னா என்னது அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் ட்ரை டு ப்ரொடியூஸ் அ மோஷன். ஓகே, இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மோஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர் இட் ட்ரை டு ப்ரொடியூஸ் அ மோஷன் ஆஃப் தி ஸ்டாட்டிக் பாடி, அதாவது ஓய்வில் இருக்கிற ஒரு பொருளை நம்ம நகர்த்துறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத சொல்றேன். பிறகு நம்ம ஸ்டாப் பண்றதுக்கும் இதே ஃபோர்ஸை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றேன். இன்னும் சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இதனுடைய ஸ்டேட்டை சேஞ்சஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். ஓகே, அப்போ இந்த மாதிரி புஷ் ஆர் புல் அப்படிங்கிற இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டாட்டிக்காக இருக்கிறது நம்ம மோஷனுக்கு கொண்டு போகிறோம், மோஷனில் இருக்கிறது ரெஸ்ட்க்கு கொண்டு வரோம். ஃபைனலி நம்ம என்ன சார் செய்கிறாங்க அப்படின்னா அந்த டைரக்ஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்டினுடைய மோஷன் ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன்ஸை நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃபோர்ஸ். பிறகு இந்த ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பிறகு நம்ம இது ரெண்டு கைண்டாக பிரிச்சிருக்கோம், ரெண்டு டைப்ஸில் நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸ் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். இப்போ லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ரெண்டு ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு, அதாவது டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இது எல்லாமே என்ன டைரக்ஷன்ல இருக்கு சார் அப்படின்னா அலாங் தி சேம் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன்ஸ்ல ரெண்டு ஃபோர்ஸும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அதை நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு இது நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் இருக்கும். தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அலாங் தி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகே, நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா அந்த படத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இதுல வந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது, ரெண்டு ஃபோர்ஸுமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதாவது இவர் இழுக்கக்கூடிய ஃபோர்ஸு இந்த திசையிலையும் இவர் இழுக்கக்கூடிய ஃபோர்ஸு இந்த டைரக்ஷன்ஸ்லயும் நம்மளுக்கு இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அன்லைக்
parallel forces அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபைனலா நம்மளுக்கு இப்ப லைக் parallel force தெரிஞ்சிருச்சு. அன்லைக் parallel forcesனா என்ன அப்படின்னா தெரிஞ்சிருச்சு. இப்ப இதனுடைய கூடுதல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகும் இல்லையா, அதுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிளி சே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே சைமல்டேனியஸா நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படி ஆக்ட் ஆகும் பொழுது அதாவது மல்டிபிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோர் தென் டூ. ஸோ மோர் தென் ஒன் ஃபோர்ஸஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல கம்பைன் ஆகிட்டு ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகும் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ஸ்ல ஃபோர்ஸோட மேக்னிடியூட் நம்மளுக்கு அதிகமா இருக்கோ அந்த டைரக்ஷன்ஸ்ல இது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இது நம்ம எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் சம் ஆஃப் all the forces. It is equal to vector sum of all the forces அப்படின்னு சொல்றோம். இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். பிறகு ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அதை வந்து நம்ம சொல்ல போறோம். அதாவது இப்போ நம்மளுக்கு லைக் parallel ஃபோர்ஸஸ் தெரியும், அன்லைக் parallel ஃபோர்ஸஸ் தெரியும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் தெரியும். நம்மளுக்கு இப்போ அடுத்ததா தெரியுது என்னது அப்படின்னா ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, இப்போ ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னா parallel forces acting along the same direction. அப்ப இது என்னது அப்படின்னா லைக் parallel forces அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்க படத்துல கொடுத்துருக்கு, சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்சு வைக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த பாக்ஸ்ங்கிறதா ஒரு ஆப்ஜெக்ட். இது மேல ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, F1 F2. சார் ரெண்டே தான் ஆக்ட் ஆகணுமா, 3 இருக்கக்கூடாதா, 4 இருக்கக்கூடாதா அப்படின்னா இருக்கலாம், தப்பு இல்லை. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவும் நெசசரி கிடையாது. ஸோ சேம் டைரக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது ஒரு பாடி மேல. அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் என்னவா இருக்கும், நெட் ஃபோர்ஸஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு F1 பிளஸ் F2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா parallel unequal forces acting in the opposite direction அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்? It is nothing but unlike parallel forces. அப்ப ரெண்டு அதாவது மோர் தென் ஒன் ஃபோர்ஸஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது. பட் இது ரெண்டு என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. ஒரு ஃபோர்ஸஸ் வந்து ரைட் சைடுல இருக்கு அப்படின்னா ஒரு ஃபோர்ஸஸ் லெஃப்ட் சைடுல இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா F1 F2ங்கிறது ஈக்குவல் மேக்னிடியூடா இருக்கணுங்கிற நெசசரி கிடையாது. பட் அப்போ F1 கிரேட்டரா இருக்கலாம், F2 கிரேட்டரா இருக்கலாம், F1 சுமாலா இருக்கலாம், ஆர் F2 சுமாலா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத இங்கே நம்ம எழுதுறோம். அப்போ F net is equal to F1 minus F2. இது எப்போ அப்படின்னா F1 அப்படிங்கிறது F2வை விட அதிகமாக இருந்தா. ஓகே, ஒரு எடுத்துக்காட்டுக்காக F1 வந்து 5 நியூட்டன் அப்படின்னு இருக்கு. ஓகே, F1 equal to நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா 5 நியூட்டன் இருக்கு. F2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நியூட்டன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம F1 மைனஸ் F2 அப்படின்னு நான் எழுதணும். ஆர் அதர்வைஸ் நம்மளுக்கு F1 வந்து 2 நியூட்டனும் F2 வந்து 5 நியூட்டனாகவும் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F2 மைனஸ் F1ன்னு எழுதணும். ஓகே, அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு கிரேட்டர் மேக்னிடியூட் இருக்கும். ஸோ அந்த டைரக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஆனது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ F1ங்கிறது கிரேட்டர் ஃபோர்ஸ் அப்படின்னா F2ஓட கம்பேர் பண்ணும்போது அப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரேட்டர் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ஸ்ல ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ங்கிறது மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைரக்ஷன்ஸ்ல தான் நம்மளுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா parallel equal forces acting in opposite directions in the same line of actions. ஓகே, இப்போ ஒரே ஆப்ஜெக்ட் மேல சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்ல ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ரெண்டுடைய மேக்னிடியூடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் என்ன எழுதணும் அப்படின்னா F1 minus F2 அப்படின்னு எழுத போறோம். F1 is equal to F2ங்கிறதால இங்க ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு 0. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது சார் அப்படின்னா எங்கேயுமே நம்மளுக்கு மூவ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து
சேம் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இருக்கிறது. பிறகு நம்மளுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னா, இதுலயே நம்மளுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் ஈக்லிபிரியன்ட். இந்த 3 விஷயம் தான் எங்கேயும் சொல்லுது. பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்லிபிரியன்ட் அப்படின்னு சொல்றேன். இப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் என் பாடி என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். ஓகே, ரெண்டு சைட்லையும் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். the resultant force acting on the body is equal to ஜீரோவா இருக்கும். அதாவது நெட் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஏ பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லாம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த மாதிரி ஈக்குவல் டு ஜீரோ இல்லாம நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிராவிங் வாட்டர் ஃப்ரம் எ வெல். ஸோ நம்ம வெளியில இருந்து வாட்டரை கொண்டு வருது. பிறகு ஃபோர்ஸ் அப்ளைட் வித் ஏ க்ரூ பார், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஆன் ஏ வெயிட் பேலன்ஸ். ஸோ இது எல்லாமே எடுத்துக்காட்டா நம்ம சொல்றோம். எதுக்கு அப்படின்னா அன்பேலன்சிங் ஃபோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஈக்குலிபிரியன்ட்னா என்ன சார் அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஈக்குலிபிரியிங் by applying the another force which is equal to the resultant force in the magnitude but opposite in directions. ஓகே, ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது a system can brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in the magnitude but it is opposite in direction. Such a force is called வந்து என்ன சார் அப்படின்னா ஈக்குலிபிரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay, next we will see the rotating. Okay, thank you for watching this video.